ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். எல்லோருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். வீட்டில் இருந்து ஒரு 9:30 போல் வந்து கிளம்பியாச்சு. குட்டீஸ் 2 பேருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஸ்கூல் லீவ் போட்டாலே ஒரே ஜாலி தானே குட்டீஸுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பணும். தனுஷா குட்டி வந்து அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. லக்கி வந்து டான்ஸ் மூடு கிளம்பிட்டாங்க. போன வீடியோவில் லக்கி வந்து மின்னலை சாங்க்கு வந்து ஆடி இருப்பாங்க. எந்த சாங் போட்டாலுமே அதே ஸ்டெப்பை போட்டு வந்து ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கூட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வர்றாங்க. அங்கே என்ன ஸ்டெப் அவங்க மேம் சொல்லி கொடுத்தாங்களோ அது ஸ்டெப்பை வந்து எந்த சாங் போட்டாலுமே அதே ஸ்டெப் தான் போட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தா லக்கி. குட்டீஸ் 2 பேருமே ஒரு 10 நிமிஷம் தான் சேர்ந்து விளையாடுவாங்க. அடுத்து 2 பேருமே அடித்து மல்லு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வரும்போது பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் வந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே வந்து போதும்னு ஆயிடுச்சு. வாழ்க்கையெல்லாம் கோபுரம் இருக்கும் பாருங்க. பழக்கமாயிட்டியா? அப்படி பழக்கமாயிடுச்சு. அதான் அதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு 11 மணி வாக்கில் வந்து ரீச் ஆகியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொடுத்தாங்க. பூ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து லைன் கட்ட ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா சண்டே அந்த மாதிரி போனோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. போன டைம் வந்து கோயிலுக்கு வரும்போது பயங்கர கூட்டமாக இருந்தது. ஏன்னா வீக்கெண்டில் வந்ததுனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது. இந்த டைம் வந்து மண்டே தான் வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. சாமியை பார்க்குறதுக்கே வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு போன டைம். இந்த டைம் வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இந்த டைம் வந்து திருப்தியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு அம்மனோட தரிசனம் வந்து நல்லா கிடைச்சது. கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருந்தனால 2 நிமிஷம் நின்று சாமியை பார்த்தோம். சூப்பராக இருந்தது. லக்கி வந்தோடனே தூங்கிட்டாங்க. ஸ்கூல் டைம் வந்து 1 o'clock வந்து தூங்க வச்சுருவாங்க. அதே டயத்துக்கு வந்து வீட்டில் இருந்தாலுமே தூங்கிடுவாங்க. தனுஷா குட்டி வந்து தூங்கவே இல்லை. அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எதுவுமே வாங்கி தரல, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. எவ்வளோ வாங்கி கொடுத்தாலுமே அதை வந்து தொலைச்சிடுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் எதுவுமே வாங்கி தரல. கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டே வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னோன்னே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. லக்கியுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. சரி லஞ்சு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்திருந்தோம். லக்கி 2 பேர்த்துக்குமே தயிர் சாதம் தான் வாங்கி ஊட்டி விட்டுருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட வருவோம். ஹஸ்பண்டும் தாத்தாவும் வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டாங்க. குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே தயிர் சாதம் வாங்கி ஊட்டி விட்டுட்டு பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டாங்க. அதை வந்து நான் சாப்பிட்டுட்டேன், அவ்வளோதான். கோயிலில் வந்து புளியோதரை வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்தது. அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு விசாலடி மகாலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு.
ஹாய் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த இருக்கு அப்பாக்கு அம்மாக்கு தாத்தாக்கு எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே கலக்கும் பண்ணவே மாட்டேன் ஷாப்பிங் போகணும் அப்பா வீட்டுக்கு போயிடுவோம் பக்கத்து போக மாட்டேன் சரியா ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லீப்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு. குட்டீஸ் 2 பேருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா 2 பேருமே நல்லா டான்ஸ் மூடில் தான் இருந்தாங்க. 2 பேரும் வந்து நான் ஸ்டைல் பண்ணுறேன் பாரு, நீ ஸ்டைல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே ஸ்லீப்பர் எடுத்தாச்சு. ஷூவும் பாப்பாவுக்கு ரஃபீஸ்க்கு வந்து எடுத்தோம். ஹஸ்பண்ட் வந்து எனக்குமே ரஃபீஸ்க்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. தாத்தா வந்து ஷூ எடுத்தாங்க. பாப்பு 2:00 வந்து ஷாப்பிங் பண்ண போனோம். ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கேயும் இங்கேயும் நடந்து அது குட்டீஸை பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து பசிக்க ஆரம்பிச்சதுனால டீ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு வெளியே வந்தாச்சு. குட்டீஸ் 2 பேருமே ஒரு மில்க் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருமே சமோசா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்ட் தாத்தா 3 பேருமே டீ தான் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போத்தீஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்து போத்தீஸ்க்கு வந்து ஒரு 6:00 மேலே கிளம்பியாச்சு. போத்தீஸில் வந்து எனக்கும் அத்தைக்கும் தாத்தாவோட ஒய்ஃபுக்கும் வந்து 3 பேர்த்துக்கும் வந்து சேரீ எடுத்தோம். குட்டீஸுக்கு வந்து நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு. அவங்களுக்குமே வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அங்கேயே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ட்ரெஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு. ட்ரெஸ்ஸு கூட எடுத்துடலாம் போல் பில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 8:00 ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது மாட்டுத்தாவணி அந்த ரோட்டு வழி தான் வந்தோம். சரவணா ஸ்டோரில் அந்த லைட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தனுஷா குட்டியும் லக்கியும் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போனோம் அப்படின்னா இன்னும் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு.
குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே இட்லி வாங்கி ஊட்டி விட்டுட்டேன். தனுஷா குட்டி வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல், நல்லா சாப்பிட்டாங்க. லக்கி வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி வெறும் இட்லியாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாம்பார் தொட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். நானும் தாத்தா ஹஸ்பண்ட் 3 பேரும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. தனுஷா வந்து பசியில் வந்து 3 இட்லி சாப்பிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சாப்பிட்டது. ரொம்ப டயர்டாகிடுச்சு போல். லக்கி வந்து ஒரு இட்லி கூட சாப்பிடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக சாப்பிட்டா லக்கி. நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் வந்து நான் வந்து சாப்பாடு சாப்பிடுவேன். அவங்க சாப்பிடலை அப்படின்னா நமக்கு மனசுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக 2 பேத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களுமே வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. வெளியே போய் டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டீ சாப்பிட்டா தான் வந்து திருப்தியாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ் 2 பேருமே நட்ஸு நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை வாங்கிட்டு, சாக்லேட்டுமே இங்கே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுகர் வந்து இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே கார்லேயே தூங்கிட்டாங்க அன்டைம் ஆனனால. நேற்று கோயில் அலைஞ்சதே குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் ரொம்ப டயர்டாக இருந்தது. இன்றைக்கி லீவு போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இன்றைக்குமே வந்து கோயிலுக்கு போகிறாப்புல தான் இருக்குது. இன்றைக்கும் அலைய வச்சோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருவாங்க. அதுக்கு ஸ்கூலுக்காவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பா 2 பேரையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. பாப்பா 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் தாத்தா 3 பேர் மட்டும்தான் கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு வந்து போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் போயிருக்கேன், உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தாத்தா வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கனால இங்கே எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால தாத்தா கூட வந்து ஜாலியாக வந்து கோயிலுக்கு போகிறோம். நம்ம ஊர்லேருந்து கோட்டூருக்கு வந்து 1 ஹவரில் வந்து போயிடலாம். அதனால குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு அப்படின்றனால ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு. வீட்டிலேருந்து ஒரு 10 o'clock வந்து கோயிலுக்கு கிளம்புனோம். 11 மணிக்கெலாம் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. டெய்லியுமே 11:30க்கு மேலே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுவாங்களாம். கரெக்டாக வந்து அந்த டயத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி சூப்பராக சாமி தரிசனம் கிடைச்சது. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேயுமே கோயிலில் வந்து கூட்டம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. வீக்கெண்ட் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும் போல். நாங்கள் வர டைம் ஃபுல்லாக வீக்கெண்டில் தான் வருவோம். பயங்கர கூட்டமாக இருக்கும், நிற்கவே முடியாது, நிறுத்திட்டுருப்பாங்க. இந்த டைம் வந்து ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒரு சாப்பாட்டில் வச்சுக்கிங்க 2 பேருக்கு சம்பளத்துக்கு தான் இருக்கும். ரெண்டா டுவெல் 12:30 அங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக பைபாஸ் வர்றதுக்கு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. அங்கே வெங்கடேஷ் பேக்கரியில் வந்து டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீயும் ஸ்நாக்ஸு சாப்பிட்டு பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
2000 ಮಾತ್ರ பைபாஸில் வர்ற வழியில் வந்து ரீச்சன் கடையில் வந்து தாத்தாவோட ஒய்ஃப்க்கு வந்து சேரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்து சேரீ தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரீஜென்ட்டில் வந்து சேரீ கலெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும், ப்ரைஸுமே கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். காட்டன் சேரீ, சில்க் சேரீ எல்லாமே வந்து இங்கே நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து சேரீ வந்து இங்கே தான் எடுப்போம். குழந்தைங்களுக்குமே வந்து ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்னா இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம். காட்டன் சேரீ வந்து அவங்க எடுத்து போட்ட எல்லா சேரீயுமே வந்து கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. எதை செலக்ட் பண்ணனே எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு சேரீ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. எல்லா ஒர்க்கையும் முடிக்க டைம் வந்து 3 o'clock ஆயிடுச்சு. அப்படியே குட்டீஸை போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பாப்பா 2 பேருமே நான் ஈவினிங் ஸ்கூல் கூப்பிட வந்தாலே வந்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் எங்களை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து கூப்பிட வருவோம். அதனால் அந்த கொஸ்டின் வந்து கேட்போம். ஒரு 2 நிமிஷம் அடம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து ஆஃப் ஆகிடுவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் வந்து கிட்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டி வீட்டில் எல்லாத்துக்குமே சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தாங்க. வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாத்தா வந்து ஊருக்கு வழி அனுப்பி விட்டால் கிளம்பியாச்சு. தாத்தா வந்து 5 o'clock மேலே வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. திருச்சியில் வந்து நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. பாட்டி தாத்தாவுமே வந்து தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஊருக்கு போனது. எங்களுக்கு வந்து தாத்தா வந்து 10 days-ஆக தான் தெரியும். ஆனால் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி சூப்பராக வந்து பழகினார். ரொம்ப நாள் வந்து பழகின மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. புதுசாக பழகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எல்லாருக்கிட்டேயுமே நல்லா சோசியலாக வந்து தாத்தா பழகினார். எனக்கு வந்து ஒரு 10 days-ஆக தான் வந்து தாத்தாவை தெரியும். இவர் யார் அப்படின்னா தாத்தாவோட தாய் மாமா. இது நாள் வரைக்கும் இங்கே வந்தது கிடையாது. தாத்தா, பாட்டி, ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் கான்டாக்டில் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஊருக்கு வந்திருக்காங்க. தாத்தாவுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியோட. இல்லை 5 மணி 8 மணி 5 மணி 8 நிமிஷம். விருந்தாவளியா போட்டாங்க போட்டாங்க போட்டாங்க. வீட்டில்
திருச்சியிலேருந்து 5:30 போல் கிளம்புனோம். திருச்சி வந்து ரீச் ஆகிறதுக்கு 9 o'clock ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாத்தா வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரீயாக தான் இருந்தது, ரொம்பலாம் கூட்டமாக இல்லை. ஆன்லைனில் அக்கா டென் 10:30 வரைக்கும் தாத்தா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தாத்தாவை நல்லபடியாக வழி அனுப்பிச்சி விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் வந்து 2 o'clock ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே பயங்கர டயர்டாயிடுச்சு. எல்லாருமே காலையில் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். குட்டீஸ் 2 பேருமே மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.